பாதைக்கு மடைமாற்றப்படும் தமிழ்நாட்டு இளைஞர்கள். தமிழ்நாட்டின் அரசியல் களமானது 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய அரசியல் நகர்வுகளால் அதிரத் தொடங்கியுள்ளது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாமக, இதற்குள் தாவேக என்ற புதிய கட்சியும் இந்த போட்டியில் களத்தில் இறங்கியுள்ளது. 1947 ஆங்கிலேயர்களால் இந்தியா என்ற பெயருடன் சுதந்திரம் வழங்கப்பட்ட பல மொழிவழி தேசிய இனங்களின் ஒன்றிய நாடான இந்தியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக செல்வாக்கு செலுத்தும் மாநிலங்கள் வரிசையில் ஒரு முக்கியமான வகிபாகம் கொண்ட தமிழ்நாடு மாநிலம் திரு அண்ணாதுரை என்ற தமிழனுக்கு பிறகு அவரது கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கம் வகித்த கருணாநிதியின் தலைமைக்குள் அகப்பட்டு கொண்டது. காமராஜர், அண்ணாதுரை போன்ற தமிழர் முன்னேற்ற உணர்வுள்ள தலைவர்களால் தமிழ்நாட்டின் எதிர்காலம், அதன் சிறப்பான வளம் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் சிறந்த வாழ்வியல் முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்டமைத்து வரப்பட்ட அற்புதமான செயல் திட்டங்கள் அந்த மகத்தான தலைவர்களின் மறைவுகள் மற்றும் அரசியல் கள தோல்விகளால் கயவர்களிடம் கைமாறியது. அதிகாரங்கள் மக்களுக்கு எதிராக திசை மாறத் தொடங்கியது. தமிழர்களுக்கு பிறவியிலேயே இருந்த தயகுணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய திராவிடர்களுக்கு அவர்கள் அங்கம் வைத்த கட்சியும் அதன் தலைமை பதவியும் பெரிதும் கை கொடுத்தது. அறிஞர் அண்ணாவின் அரசியல் வளர்ப்பில் நேர்மையாகவும் இதய சுத்தியுடனும் மக்கள் நலனில் முழுமையான அர்ப்பணிப்புடன் அரசியல் பணியாற்றிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியின் தலைமை நிர்வாக கருணாநிதி கும்பலால் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ அவரது சரிப்பட்ட தவறுக்காக கட்சியிலிருந்து விலக்கப்படவில்லை. அன்றைய காலத்திலேயே பொதுமக்கள் பணத்தை திருடிய கருணாநிதி கும்பலின் முறைகேடுகளை தட்டி கேட்டதால் அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார் என்பதுதான் வரலாறு. ஆனால் எம்ஜிஆர் தனியாக தனது கொள்கையை நம்பிய மக்களுக்கான சிறந்த அரசியலை வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னை தவிர்த்துவிட்ட கட்சிக்கு எதிராகவே நின்று மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அவரது ஆட்சி காலம் கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சிக்கு சற்றும் சளைத்ததல்ல என்பதும் வரலாற்று உண்மைதான். அன்றைய காலத்து தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சராக மக்கள் மனதில் இடம் பிடித்தார் எம்ஜிஆர். காமராஜர் மற்றும் அண்ணாவின் இழப்புகளில் ஆரம்பித்த தமிழர்களின் துரதிர்ஷ்டம் எம்ஜிஆரின் ஆட்சியின் மூலம் அதிர்ஷ்டமாக மாற்றம் பெற்றது. திமுக கும்பல்கள் தலையெடுக்க முடியாமல் எம்ஜிஆர் அடக்கி வைத்தார். ஆனால் 1987 எம்ஜிஆரின் இறப்பு தமிழர்களை உலகளவில் நாதியற்றவர்களாக்கியது. திராவிட கும்பல்கள் அரியணை ஏறினார்கள். அண்ணா காலத்து திமுகவும் இல்லை, எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுகவும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. எல்லாம் போட்டி திருடர்கள் மயமானது. தமிழர்களை மாதாந்தம் நிவாரணம் பெறும் கட்டாய ஏழைகளாக வைத்து வாக்கு அரசியல் செய்து கொள்ளையடித்தார்கள். தமிழ் மக்களின் வளங்களை கொள்ளையடித்து அவர்களுக்கு தின்பண்டங்களும் 10 பாத்திரங்களும் கொடுத்து ஏமாற்றும் கலாச்சாரத்தை கட்டமைத்து அதில் வெற்றியும் கண்டார்கள். மஞ்சள் பையுடன் திருட்டு ரயிலேறி வந்தவர்கள் கோடீஸ்வரர்களானார்கள். தமிழர்கள் ஏழைகளானார்கள். அரசியல் திருடர்களிடம் 1000 ரூபாவுக்கும் 200 ரூபாவுக்கும் கையேந்தி நிற்பதுடன் அவர்கள் காட்டும் கட்சிக்கு ஜால்ரா போடும் மனோநிலைக்கு பழக்கப்படுத்தப்பட்டார். தாய் தமிழ்நாடு தமிழர்களின் தேசிய உணர்வும் வாழ்வியல் பெருமைகளும் திராவிட திருடர்களால் சிதைக்கப்பட்டது. நல்ல சிந்தனை கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக எம்ஜிஆர் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட சினிமா துறை தங்களின் தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. இளைஞர்களை தேசிய சிந்தனையிலிருந்து மடைமாற்றி சினிமா கோமாளிகளாக்கினார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். தமிழர்களின் பெருமைமிகு தலைவர்களை மறக்கச் செய்து தாங்களே தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிகள் என்று நம்பும் அளவிற்கு அடுத்த தலைமுறையை திசை மாற்றினார்கள். எம்ஜிஆர் மற்றும் இந்திரா காந்தி போன்ற தலைமைகளால் ஆதரவளிக்கப்பட்ட இலங்கை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கான இந்திய தேசத்தின் ஆதரவு தளத்தை திசை மாற்றினார்கள். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு குந்தகம் செய்வதில் ஆரிய மேலாதிக்க சக்திகளின் பங்களிப்பை இங்கு குறைத்து மதிப்பிட முடியாது. திராவிடர்களும் ஆரியர்களும் கூட்டுச்சதி மூலம் தமிழர்களின் பாரம்பரியங்களை சிதைத்து கேளிக்கை மனிதர்களாக மாற்றி அவர்களின் தன்மானத்தின் மீது காலை வைத்து மிதித்து சவாரி செய்தார்கள். இந்த நிலையின் தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டில் இலங்கையில் தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருந்த போது ஆரியம் கொடுத்த பதவிக்கு திராவிடம் டில்லியில் கூட்டாக கும்பிடு போட்டு நின்றதை மானமுள்ள தமிழர்கள் எவரும் மறக்க மாட்டார்கள். இவ்வாறான அநியாயங்களை கண்டு வெகுண்டெழுந்த தமிழன்தான் அண்ணன் சீமான். தன் தாய்நாட்டையும் தாய் தமிழ் மக்களையும் தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கும் திராவிட ஆரிய திருட்டு கும்பலின் அடாவடிகளையும் தமிழின துரோக அரசியலையும் வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் மக்களை மீட்சி வரச் செய்து எதற்காகவும் யாரிடமும் கையேந்தாத தற்சார்பு பொருளாதாரம் தன்னினம் சார்ந்த அரசியல் என்று பெரும் அரசியல் புரட்சி செய்து தமிழ் இளைஞர்களை விழிப்புணர்வு வரச் செய்து வெற்றியும் பெற்று வருகிறார். வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வைத்து யாரோ ஒருவரின் தமிழர் துரோக திட்டமிடலுக்கு ஒத்தோடும் போலி அரசியலை முன்னெடுப்பதற்கு அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கோ பூவுல அரசியல் நலன்களுக்கோ எவ்விதத்திலும் குந்தகம் விளைவிக்காத கண்ணியமான அரசியல் மூலம் தமிழர்கள் தங்கள் சுதந்திரமான அரசியல் பலத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கான அரசியல் முனைப்புகளை கோரி நிற்பது ஒருபோதும் தவறில்லை என்றும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எங்கள் தாய்நாட்டை நாங்களே ஆளலாம், ஆனால் நீங்களும் எங்களுடன் வாழலாம் என்றும், எங்கள் நாட்டில் எல்லோரும் ஒன்றாய் நிற்போம்,
ஆனால் நாங்கள் எங்கள் அதிகாரத்துடன் சற்று முன்னால் நிற்போம் என்றும் எங்கள் தமிழ்நாட்டின் வாழ்வியல் கலாச்சாரங்கள், மக்களின் தேவைகள், பாரம்பரியங்கள் என்பவை எங்களுக்குத்தான் தெரியும். அதனால் எங்கள் மாநிலத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று வளர்ந்து வரும் தமிழ் சமுதாய விழிப்புணர்வு ஊட்டி ஆரிய திராவிட சதியின் மூலம் தமிழ்நாட்டுக்கே வந்த சாதி, மத, இன வேறுபாடுகளற்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்பி தமிழ்நாட்டை தலை சிறந்த பாதுகாப்பான மாநிலமாக்க பாடுபட்டு வென்று வரும் அண்ணன் சீமானின் வளர்ச்சியை தடுப்பதற்கும் சிதைப்பதற்கும் பல திருட்டு அரசியல் சக்திகள் பெரும்பாடுபடுகிறது. இந்த நிலையில் தனது சினிமா கவர்ச்சி மூலம் ஈர்க்கப்பட்ட தமிழ்நாட்டின் ஆற்றல் மிகுந்த இளைஞர்களை கண்ணியமான அரசியல் மயப்படுத்தி அண்ணன் சீமானுடன் இணைந்து நல்வழிப்படுத்த வேண்டிய திரு விஜய் தவறுதலான அரசியல் முனைப்பை மேற்கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் தவறான பாதையை காட்டி வருகிறார். இன்னும் காலம் கடந்து விடவில்லை. விஜய் தனது சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தனது சினிமா புகழ் வெளிச்சத்தை அண்ணன் சீமானின் கருத்தை பலப்படுத்த பயன்படுத்தலாம். அவ்வாறு தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழ் தேசிய எழுச்சி பாதையில் வழிநடத்தினால் உண்மையில் விஜய் எம்ஜிஆர் போல போற்றப்படுவார். இல்லாவிட்டால் மக்களால் தூற்றப்பட்டு துரத்தப்படுவார். நன்றி, வணக்கம்.